பொய்யர்களுடைய பொய்களை எல்லாம் தூள் தூளாக்குகின்ற நீதிமன்றத்திலே தூள் தூளாகுகின்ற வல்லமை படைத்த மிகப்பெரிய வழக்கறிஞர் திரு கே அஸ்வத்தாமஜி அவர்களை இங்கே ஒரு உரையாற்றி சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ஐந்தவ சேவா சங்கத்தினுடைய தலைவர் பத்மநாபன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த கூட்டத்திற்கு அழைத்ததற்காகவும் என்னை பேச அழைக்கும் பொழுது நான் காலதாமதமாக வந்தேன் என்று அவர் மட்டும் தான் குறிப்பிடல, மற்ற எல்லாரும் குறிப்பிட்டாங்க. அதற்காகவும் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் நான் என்னுடைய திட்டப்படி உண்மையிலேயே காலதாமதம் இல்லை. ஆக்சுவலா ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன். மாசி கொடை விழா என்று வரும்பொழுது எப்பொழுதுமே நான் 7 மணிக்கு தான் என்னுடைய ஸ்பீச் இருக்கும். அதனால என்னுடைய அலுவலகத்துல மாலை 7 மணி அவரெல்லாம் நினைத்து கொண்டு வந்தே பாரத்ல டிக்கெட் போட்டாங்க. டிக்கெட் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தா இங்க மதியம் 1 மணிக்கு பேசணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு. உங்களுக்கெல்லாம் சிரமங்களை கொடுத்ததற்காக நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எப்பொழுதுமே சொல்வதை போல இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் சிவகுமார் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற ஏபிபியினுடைய மாநில பொறுப்பாளர் சவிதா அவர்களே, மண்டைக்காடினுடைய மண்டல் தலைவர் முருகன் அவர்களே, மற்றும் இங்கு அமர்ந்திருக்கிற பிரமோத் அவர்களே, மைக்கேல் ராஜ் அவர்களே, மேடம் பேர் என்ன, ராணி ஜெயந்தி அவர்களே, ராம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் பேர் என்ன, கணேசன் அவர்களே. நான் 3:30க்குள்ள பேச்சு முடிச்சிடுறேன், அதான் எனக்கு கொடுத்துருக்கிற டைம். நான் அதற்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டம் வரும்பொழுதெல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எப்பொழுதெல்லாம் நான் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அழைக்கப்படுகிறோனோ உடனடியாக நான் நேரம் கொடுத்து விடுவேன், தேதி கொடுத்து விடுவேன் என்று சொன்னால் எனக்கு மனதிற்கு பிடித்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் எழுச்சி எப்படி இருக்கிறதோ அப்படி தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் வர வேண்டும் என்பது என்னுடைய கனவு. ஆனால் இந்துக்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மைனாரிட்டி ஆவதற்கு முன்பாக இந்து எழுச்சி வந்தாக வேண்டும். இங்கு நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த பூமி தமிழகத்தில் இந்து எழுச்சி தொடங்கிய பூமியான மண்டைக்காடு பூமி. இந்த மண்டைக்காடு பகுதியில் இருந்தால் தமிழகத்தில் இந்து ஒற்றுமை என்பது ஓகத் தொடங்கியது. ஆனால் இன்று வரை அறநிலை அபகரிப்புத்துறை இந்த கோவிலை அபகரித்து வைத்துக் கொண்டு பல்வேறு தவறுகளை ஒவ்வொரு மாசிலும் போதும் நமக்கு ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எத்தனை தடைகளை வேண்டுமானாலும் ஏற்படுத்துங்கள், இந்து ஒற்றுமை வென்றாட்டியும் அதற்கு மண்டைக்காடு ஒரு சாட்சியாக இருந்தாட்டியும். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இந்து எழுச்சியும் நீதிமன்ற தீர்ப்புகள். நான் ஒரு 3 சம்பவத்தை உதாரணமாக உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இந்த 3 சம்பவங்களையும் நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்துக்களில 2 சாதி, சாதி 2 வேறில்லை, இட்டார் பெரியார் இடாதார் ஈடுத்தார், அந்த சொல்லல. நான் இந்துக்களில் 2 சாதி இருக்கிறது. ஒன்னு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற சொரணை உள்ள இந்து, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத சொரணை இல்லாத இந்து. ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரிந்த திருப்பரங்குன்றம். பரம்பொருளே மலையாக அமர்ந்திருப்பதனால் திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்துக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல, 110 ஆண்டுகளுக்கு மேலாக இந்துக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். ஒரு நீதிமன்ற உத்தரவு வருகிறது, அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். நிறைவேற்றல். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருகிறது. நீதிமன்றம் சொல்லுகிறது, நான் என்னுடைய உயர் நீதிமன்றத்தில் காவலுக்கு இருக்கிற CRPF வீரர்களை அனுப்புகிறேன், நீங்க போய் அங்க போய் தீபத்துல ஒரு தூண் ஏற்றிக்கலாம், தூண்ல தீபம் ஏற்றிக்கலாம். ஏற்ற விடல. இந்த கலெக்டர், இந்த கமிஷனர் எல்லாம் சொல்றாங்க, அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப வீரமா சமூக வலைதளங்கள்ல பதியப்பட்டது. நம்மள பலர் கூட ரொம்ப வீரமா சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப போய் ஹைகோர்ட்ல அபிடேவிட் போட்டு சாஷ்டாகமா வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க, ஐயா நாங்க தெரியாம சொல்லிட்டோம். ஆனா இவ்வளவு தகிடுதத்தங்களையும் செய்த அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது அந்த தீபத்தை ஏற்ற விடவே இல்லை. நீதிமன்றம் ஆணை கொடுத்தது, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்தது. நாங்கள் இந்த நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாததற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார் சொன்னாங்களே ஒழிய கடைசி வரை அந்த தூணில் தீபம் ஏற்றவில்லை. இது எல்லாத்த விட கொடுமை என்ன தெரியுங்களா? அதற்கு தமிழக அரசு நீதிமன்றத்தில் சொன்ன காரணம், ஒரு தடவை வந்து என்ன சொல்றாங்க, சார் அது விளக்கு தூணே இல்லை சார், சர்வே கல்லு சார். நாமெல்லாம் சர்வே கல்லு பார்த்திருக்கோம். வயல் வரப்புல சர்வே கல் இருக்கும், வீட்டுல சர்வே கல் இருக்கும். ஒரு அடி 1.5 அடி இருக்கும், கீழே ஒரு 2 அடி இருக்கும். 12 அடியில மலை மேல போய் அவன் சர்வே கல் வச்சான். அதுக்கப்புறம் அதே அரசு மறுபடியும் அந்த மேல்முறையீட்டு வழக்குல சொல்லுது, இல்ல அது சமணர்கள் ஏற்றுகிற விளக்கு தூண் அப்படின்னு சொல்லி. நீங்க சமண துறவிகள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? நீங்க உங்கள யாராவது சமண துறவிகள் பார்த்திருக்கீங்களா? வாயில துணி கட்டிருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் பெருசா போடாம குறைவான ட்ரெஸ் போட்டுட்டு கையில ஒரு குச்சி வச்சுட்டு போவாங்க. சமைத்த வீடுகளில் சமைத்த உணவு சாப்பிட மாட்டாங்க. தண்ணி பார்த்தா வீணா போற தண்ணி எடுத்து குடிப்பாங்க. தன்னால் எந்த உயிரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்ப கூட தமிழகத்துல பல இடங்கள்ல சுற்றுப்பயணமா வருவாங்க. அவங்க தங்கி இருக்கிற இடத்துல லைட் போட மாட்டாங்க, ஏன்னா அந்த லைட்ல மாட்டி ஏதாவது பூச்சி போட்டு செத்துறக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா தமிழக அரசு சொல்லுகிறது, திருப்பரங்குன்றம் மலை மீது சமணர் படுகை இருக்கிறது, சமணர்கள் தங்கியிருந்தாங்க, அங்க விளக்கு தூண்ல விளக்கு ஏற்றி வச்சிருந்தாங்க. சமணர்கள் இரவுல சமண துறவிகள் விளக்கே ஏற்ற மாட்டாங்க. முதல்ல சர்வே கல்லுனாங்க, அப்புறம் சமணர்கள் ஏற்ற விளக்குனாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான், இந்த வழக்கு மேல்முறையீட்டுல டிஸ்மிஸ் ஆகி போச்சு. இல்ல அப்படின்னா சொல்லியிருப்பாங்க, துணி காய போறதுக்கு கொடி கட்டுற கல்லுன்னு இருப்பாங்க. நைலான்ல கொடி கட்டுறதுக்கு துணி காய போடுறது மொட்டை மாடல கல் போடுவாங்க, சார் துணி காய போடுற கல்லு சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக பூரணச்சந்திரன் என்கிற ஒரு இளைஞன் தீக்குளித்து இறந்து போனார். தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார். அவரது குடும்பத்தை, அவரது குழந்தைகளை மதுரை வந்திருந்த போது பார்த்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நிமிடம் கலங்கி போனார். எதற்கும் கலங்காத அந்த மாவீரன், அந்த பூரணச்சந்திரன் அவர்களது மகனை பார்த்தவனே கலங்கி போனார். தம்பி, உனக்கு அப்பா ஸ்தானத்திலிருந்து எல்லாத்தையும் நான் செய்யறேன் என்று சொல்லி. ஆனால் ஒரு உயிர் போன பிறகும் கூட ஒரு நாள் கூட அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கிற விளக்கு தூணில் நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் தீபம் ஏற்றப்படவில்லை. சம்பவம் 1. சம்பவம் 2, விழுப்புரம் அருகில வடக்குச்சி பாளையம் ஒரு ஊர். அங்க பாதை ஓரமாக வயல்வெளிக்கும் பாதைக்கும் ரோட்டுக்கும் நடுவுல யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாத ஒரு ரிமோட் வில்லேஜ், ஒரு ஏரிக்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு சாலை. ஒரு 4 புறம் உட்கார்ந்து எண்ணி பாத்தீங்கன்னா கூட 2 டூ வீலரு, ஒரே ஒரு டாடா எஸ் தான் போவோம் அந்த ரோட்ல. கிராமத்துல மூலையில் இருக்கிற ஒரு கோவில், ஒரு ஏரியா. வடக்குச்சி பாளையத்துல பட்டியல் சமூக பெருமக்கள் தன்னுடைய குலதெய்வமான வீரனை வணங்குவதற்காக ஒரு வீரன் சிலை கல்லு வச்சு வழிபட்டு இருந்தாங்க.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து, அங்க இருக்கிறது சொற்ப எண்ணிக்கையிலான குடும்பம், பட்டியல் சமூக பெருமக்கள் பாவம். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து தன்னுடைய குலதெய்வத்திற்கு ஒரு இறை ரூபத்தை வடிக்க விட வேண்டும் என்று சொல்லி வெறும் கல்லார் அந்த இடத்துல ஒரு வீரன் கோவிலை கட்டுறாங்க. அந்த வீரன் கோவில் அதுக்கு எதிரில் ஒரு குதிரை, ரொம்பவே ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு ஒரு வீடு, சாதாரண ஒரு வீட்டுல கால்வாசி அளவுதான் அந்த கோவில். இந்த கோவிலை கட்டி வழிபட்டு கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்திற்கு இந்த விஷயம் செல்லுது. சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது? தமிழக அரசு அந்த இடத்தை பார்த்து விட்டு அதை இடிக்கணும்னு ஒருத்தங்க கேஸ் போட்டிருக்காங்க, என்னன்னு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லுது. அவ்வளவுதான், என்னன்னு முடிவு பண்ணுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு சொல்லுது. அந்த இடத்தை பார்க்கவில்லை, சர்வே பண்ணல, அந்த மக்களை கூட்டு விசாரிக்கல, இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கல. அதிகாலை நேரத்தில் திருட்டு பசங்க மாதிரி வந்து அந்த கோவிலை இடித்து தரமட்டமாக்கியது தமிழகத்தினுடைய காவல்துறை. என்னுடைய குலதெய்வம் என் கண் முன்னால் இடிக்கப்படுகிறது. அந்த வீரனுடைய தலை நொறுங்குகிறது. அந்த பட்டியல் சமூக பெருமக்கள் ஓலமிடுகிறார்கள், கத்துகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். ஐயா, யாருக்கே இந்த கோவில் கஷ்டப்படுது? இந்த பக்கம் வயல், இந்த பக்கம் ரோடு, ஒரு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய குலதெய்வம். இந்த சிலை உங்களுக்கு சின்ன சிலையா தெரியலாம். இந்த சிலையை வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லாரும் ஏழ்மையில் இருப்பவர்கள். கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு கிடைக்கிற அந்த சொற்ப வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்து இந்த கோயிலை நாங்க கட்டினோம். எங்களுக்கு எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம, எங்களுக்கு எந்த விதமான கால அளவும் கொடுக்காம, எங்களுக்கு உயர் நீதிமன்றத்துல அப்பீல் போறது கூட டைம் கொடுக்காம பேச வரணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து இருக்கிறீங்களே அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. இதற்கு முன்பாகவே அந்த மக்கள் என்னிடம் வந்தார்கள். நான் சொல்லியிருந்தேன் இந்த கோவிலை இடிக்க விட மாட்டேன் என்று. ஆனா எனக்கு வந்த தகவல் 1 மணிக்கு காவல்துறை வருகிறது என்று. நம்முடைய கட்சியினரை எல்லாம் தயார் செய்து விட்டுருந்தோம். 1 மணிக்கு கோவில் இடிக்க வராங்க. விடிகால வந்து இடிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளவு அவசரமாக, அவ்வளவு தீர்க்கத்தனமாக பட்டியல் சமூக பெருமக்கள் தங்களுடைய சொற்ப வருமானத்தில் கட்டி வைத்திருக்கிற அந்த குலதெய்வம் கோவிலை விழுப்புரம் அருகே வடக்குச்சி பாளையத்தில் இடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்? இத்தனைக்கும் உயர்நீதிமன்ற ஆணையில இடிங்கன்னு சொல்லல. திருப்பரங்குன்றத்துல விலக்கு ஏத்துங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு, ஏத்தல. வடக்குச்சி பாளையத்துல இடிங்கன்னு சொல்லல, என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லிச்சு, இடிச்சாங்க. இது சம்பவம் 2. திசையன் விலை உங்களுக்கு கொஞ்சம் அருகில் இருக்கிற ஒரு பகுதி. திசையன் விலை பகுதியில நூற்றுக்கணக்கான இந்துக்கள் மட்டுமே இருக்கிற ஒரு பகுதியில ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு இடம். அந்த இடத்திற்கு முழுமையான பட்டா வழங்கப்படவில்லை. தனிநபர் மீது ஆவணங்கள் இல்லை. அங்கு ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டுவதற்கு கலெக்டர் அனுமதி இல்லை. அந்த பகுதியில் கிறிஸ்தவ குடும்பங்களே இல்லை. மொத்தம் 2 3 குடும்பம். அங்க இருக்கிற இந்து பெருமக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நூற்றுக்கணக்கான பேர் நாங்கள் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில 1 கோடி ரூபாய் செலவு செய்து இவ்வளவு பெரிய தேவாலயத்தை நீங்கள் ஏன் அமைக்க வேண்டும்? ஒரு இடத்தில் வழிபாட்டு தலம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கலெக்டர் அந்த பகுதி மக்களிடம் சென்று கருத்து கேட்க வேண்டும். ஆனா தமிழகத்துல பாருங்க, ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து மறை வீடு அது இதுன்னு போட்டு எந்த வழிபாடுகளும் எந்த வழிபாட்டு தலத்திற்கான அனுமதியும் வாங்காமல் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் திசையன் விலையில நடந்த இந்த விஷயம் கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்போகிற மிகப்பெரிய தேவாலயம். இந்த பகுதியில் இருக்கிற இந்து பெருமக்கள் எல்லாம் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க, தாசில்தார்ட்ட மனு கொடுக்குறாங்க, காவல்துறையிட்ட மனு கொடுக்குறாங்க. ஐயா, முறையான நில டாக்குமெண்ட் எதுவும் அவங்க கிட்ட கிடையாது, முறையா பட்டா கிடையாது. இந்த நிலம் அரசிற்கு சொந்தமானதா தனியாருக்கு சொந்தமானதா என்பதே இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இவங்க வழிபாட்டு தலத்திற்கான அனுமதியும் வாங்கல.
தவிரவும் இங்க இருக்கிற எல்லா குடும்பங்களும் இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான இந்து குடும்பங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. சட்டப்பூர்வமாக அந்த இடத்தில் அந்த வழிபாட்டு தலத்தை அனுமதித்திருக்கவே கூடாது. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஒரு நாள் காலை திடீர்னு நூற்றுக்கணக்கான போலீஸ் அங்க வந்து இறங்குறாங்க. நூற்றுக்கணக்கான போலீஸ் வந்து இறங்கி அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான இந்துக்களுடைய இல்லங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லா வாசல்லையும் போலீஸ் துப்பாக்கியோடு இருக்கிறது. யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது. அந்த வெளியில் இருந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, நம்முடைய காரியகர்த்தர்கள், சொந்தங்கள் உள்ள போய் அங்க இருக்கிற இந்து குடும்பங்களுடைய உரிமைக்கு போராட வேண்டும் என்று சொன்னால் வெளியிலிருந்து உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. நூற்றுக்கணக்கான போலீஸ் நிறுத்தி அந்த இடத்தை முழுசும் ஒரு தனி தீவு மாதிரி ஆக்கி உள்ள இருந்து யாரும் வெளில போக முடியாது, வெளில இருந்து யாரும் உள்ள போக முடியாது. சர்ச்சு கட்ட சொல்லி அப்பாவும் சொல்லிட்டான். சர்ச் அந்த ஒரு நாள் நாங்கள் கட்ட ஆரம்பிச்சே தீர்வுன்னு சொல்லி அங்க இருக்கிற இந்து குடும்பங்கள் எல்லாத்தையும் சிறை வைத்து விட்டு இரண்டாம் தர குடிமக்களாக அவர்களை நசுக்கி விட்டு அந்த கட்டிடத்தை அவர்கள் கட்ட தொடங்குகிறார். அந்த நேரத்துல அந்த பகுதியில ஒரு முதியவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஐயா, இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு பெரியவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் உள்ள விடுங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற இந்து குடும்பங்களை சார்ந்தவர்கள், அங்க இருக்கிற காவல்துறையினருடைய காலில் விழுந்து கெஞ்சுகிறார். விடல. அப்படி வெறி பிடித்து அத்தனை குடும்பங்களை அடைத்து சித்திரவதை செய்து ஒரு உயிரோடு விளையாடி அந்த இடத்துல அந்த நாள்ல ஒரே நாள்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை, சர்ச்சுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை துடங்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசும் காவல்துறையும் நினைக்கிறது. திருப்பரங்குன்றம், வடக்குச்சி பாளையம், திசையன் விலை, இந்த 3 சம்பவங்களையும் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் வைத்திருக்கிறேன். இது ஏதோ 5 வருஷம், 10 வருஷம், 100 வருஷம், 1000 வருஷம் சம்பவம் கிடையாது. எல்லாம் 1 மாதம் 2 மாதத்திற்குள் தமிழகத்தில் நடந்த 3 சம்பவங்கள். இந்த 3 சம்பவங்களிலும் உங்களுக்கு என்ன தெரியும்? நீதிமன்ற உத்தரவு, சட்டம், நியாயம், நீதி இதெல்லாம் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்துக்கள் நாம் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்து என்று சொன்னால் உனக்கு ஒரு உரிமை கிடையாது, ஒரு மண் கிடையாதுன்னு சொல்லி தமிழக அரசு வெளிப்படையாக அறிவிக்கிறது. மற்ற விஷயங்களில் எல்லாம் பக்கம் பக்கமாக ஒபிட்டர் டிக்டர் எழுதுகிற நீதிமன்றங்கள் இந்துக்கள் உரிமை என்று சொன்னால் வாய் மூடி மௌனமாக தான் இருக்கிறது. கண்டெம்ட் கூட போடுது. இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஃபார் கிரிட்டிசிசம்ல வருது. மற்ற விஷயங்களில் நிறைய பேசுகிற நீதிமன்றங்கள் இந்துக்கள் உரிமை மறுக்கப்படும் பொழுது, இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை என்னுடைய அடிப்படை உரிமையாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் எனக்கு தரப்பட்டிருக்கிற பொழுது அந்த அடிப்படை உரிமை தமிழகத்தில் இந்துக்களுக்கு மட்டும் மறுக்கப்படுகிறது. இந்துக்கள் நாம் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டு 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்பட்டு அடிப்படை உரிமை இல்லாமல் இந்த தமிழக மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த 3 சம்பவங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற சோலை உள்ள இந்துவான நீ, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத சோழனை இல்லாத இந்துக்களிடம் இந்த 3 சம்பவங்களை சொல்லுங்கள். மாசி கொடை விழாவில் அஸ்வத்தாமன் பேசும்போது இந்த 3 விஷயங்களையும் சொல்லி இந்த கேள்வியை கேட்கிறார். இந்துக்கள் தமிழகத்தில் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமையாக சொல்லப்படுகிற வழிபாட்டு உரிமை தமிழகத்தில் இந்துக்களுக்கு வெளிப்படையாக மறுக்கப்படுகிறது. இதை பேசினால், இந்த உரிமையை பேசினால், உரிமையை பேசுபவரை நீ மதவாதி என்று சொல்லுகிறாய். இந்த மனிதன் பேசுவதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா? நம்முடைய கோவில்கள் கேட்பாடு இல்லாமல் இடிக்கப்படுகிறதா இல்லையா?
அறநிலைய அபகரிப்புத்துறை நம் கோவில்களில் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அநியாயம் செய்து கொண்டு நம்முடைய கோவில்களை இடித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? நம்ம கோவில் உண்டியல்ல எதுக்கு காசு போடுறோம்? ஒரு மனுஷன் கோவிலுக்கு ஒரு சாமிக்கு ஒரு தட்சணை கொடுக்குறான், ஒரு 1 ரூபா போடுறான், ஒரு 10 ரூபா போடுறான், ஒரு 10,000 போடுறான், 1 லட்சம் போடுறான். ஏக்கர் கணக்கில் நிலத்தை எழுதி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற சுசீந்திரன் கோவிலுடைய சிவபெருமானுக்கு விழுப்புரத்துல நல்லா எழுதி வச்சிருக்காங்க. எதற்காக? ஒரு மனிதன் ஒரு காணிக்கை கொடுக்கிறான், எதற்காக கொடுக்கிறான்? நிறைய பணம் கொழுத்து போச்சுன்னு போய் உண்டியல்ல காசு போடணுமா? இந்த அம்மாக்கள்லாம் அந்த முந்தானையில அந்த முடிச்சு வச்சிருப்பாங்க காசு, உயிரே போகுது. இந்த உண்டியல் வச்சிருக்கோம் சாமி ரூம்ல, நான் திருப்பதி உண்டியல்ல போடணும், அந்த உண்டியல்ல போடணும், நான் பகவதி அம்மனுக்கு கொடுக்கணும், அந்த உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்கோம். மிகப்பெரிய பிரச்சனைகள் அந்த குடும்பத்துல வந்தா கூட அந்த உண்டியல் காசு எடுக்க மாட்டாங்க. அந்த உண்டியல் காசு அப்படி சேர்த்து வச்சு அந்த கோவில் உண்டியல்ல கொண்டு போய் போடுறோம். எதுக்கு போடுறோம்? அந்த கோவிலுக்கு ஒரு விலை கட்டணும். அந்த கோவில்ல 5 கால பூஜைகள் 6 கால பூஜைகள், அந்த கோவிலுடைய பாரம்பரிய முறைப்படி எத்தனை கால பூஜை இருக்கிறதோ, எத்தனை அபிஷேகங்கள் இருக்கிறதோ, அந்த அபிஷேகத்துக்குரிய பொருள்லாம் சரியா போய் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு தானே அந்த கோயில்ல உண்டியல் போடுறோம், உண்டியல்ல காசு போடுறோம். அப்படி உணர்வு பூர்வமாக நாம உண்டியலில் போடுகிற அந்த காசு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் முந்தி புகழா சாப்பிடுவதற்கோ அவருடைய பெட்ரோலுக்கு டீசல் போடுறதுக்கு தான் போகுங்கிறது நமக்கு தெரியுமா? அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய அந்த அலுவலர்கள் அவருடைய சம்பளத்துக்கு தான் போதே ஒழிய நாம போடுற எந்த காசும் நம்ம சாமிக்கு போறதே கிடையாது. நம்ம உண்டியல்ல போடுற எந்த காசும் எந்த கும்பாபிஷேகத்திற்கும் செலவழிக்கப்படுவதே கிடையாது. ஆனா சொல்லுவாங்க, கும்பாபிஷேகங்கள், நாங்கள் இத்தனை கும்பாபிஷேகங்களை நடத்திருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு போர்டு வச்சீங்க, நடத்துறது நாங்க. ஒவ்வொரு கோவிலும் கும்பாபிஷேகம் நடக்கிறது சொன்னா இந்துக்கள் கோடி கணக்கில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த காசில் தான் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறதே ஒழிய இந்துக்களுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டிருக்கிற தமிழக அரசு எந்த கோவிலுக்கும் ஒரு 10 நயா பைசா, 1 நயா பைசா கொடுத்ததாக. இதே இஸ்லாமிய பெருமக்களுடைய சொத்துக்களையோ கிறிஸ்தவ பெருமக்களுடைய சொத்துக்களையோ இப்படி ஒரு ரூபாய் எடுத்துக்க முடியுமாங்களால? கேட்டா என்ன சொல்றாங்க? ஒரு லாஜிக்கு கேனத்தனமான முட்டாள்தனமான அறிவு இருக்கிற எவனும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு லாஜிக். சார், இங்க இருக்கிற கோவில்கள் எல்லாம் ராஜாக்கள் கட்டினது சார். ராஜாக்கள் கட்டின கோவில் எப்படி சார் மக்கள்கிட்ட ஒப்படைக்க முடியும்? ராஜாக்கள் அப்பொழுது அரசாங்கங்களாக இருந்தார்கள், இப்பொழுது நாங்கள் அரசாங்கங்களாக இருக்கிறோம். அப்ப நாங்க எடுத்துக்கிறோம். இப்போ வெள்ளைய கிறிஸ்தவர்கள் 250 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டார்களே, அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிற சர்ச்சுகளும் அரசாங்கத்திற்கு செல்லணும் தானே? முகலாயர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு இந்த மண்ணில் இந்து கோவில்கள் பலவற்றை இடித்துவிட்டு அவருடைய அந்த வழிபாட்டு கூடங்களை கட்டினார்களே, அவையும் அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள செல்ல வேண்டும் தானே? தவிர இருக்கிற கோவில்லாம் ராஜாக்கள் கட்டினா எவன் சொன்னார்? இங்க விருதாச்சலத்துல விருத்தகிரீஸ்வரர் கோவில் இருக்கு. விபசித்து முனிவர், அந்த விபசித்து முனிவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அங்க வந்து உட்கார, இங்க ஒரு சிவபெருமானுக்கு ஒரு கோவிலை கட்டணும். கோயில் கட்டணும் உடனே எல்லாரும் வந்து வேலை செய்யறாங்க. வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே. எப்படி கொடுக்குறது? வில்வ இலைய பறிச்சு, அந்த வில்வ மடித்த கடையில் தான் விபசித்து முனிவர் உட்கார்ந்துருக்காரு. இந்த வில்வ இலைய பறிச்சு கொஞ்சம் விபூதியோட கலந்து கையில கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு வச்சீங்கன்னா, அன்னைக்கு நாள் பூரா நம்ம எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோமோ அவ்வளோ அளவுக்கு அந்த வில்வ இலை தங்கமாக மாறும். இப்படித்தான் வில்வ இலையை தங்கமாக மாற்றி விபசித்து முனிவர், ராஜா இல்ல, விபசித்து முனிவர் கட்டியிருக்கிறார். விருதாச்சலம் நகரில
பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிற விருத்தகிரீஸ்வரர் கோவில், அங்கேயும் மாசி விழா மிக பிரம்மாண்டமா இருக்கும். திருவண்ணாமலை உங்க எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலையில ஒரு கோபுரமே இருக்கு, அம்மணி அம்மன் கோபுரம். அம்மணி அம்மன் ஒரு அம்மா சித்தர், அந்த அம்மா அந்த இடத்துல மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த மண்டபத்தை இன்னைக்கு இடிச்சுட்டாங்க, தரமண்டமாக்கிட்டாங்க. அந்த மண்டபத்துல அந்த அம்மா உட்கார்ந்து வர்றவங்களுக்கு எல்லாம், வியாதியோட வர்றவங்களுக்கு எல்லாம் விபூதி கொடுக்கும். அந்த விபூதியை வாங்கிட்டு போய் தடவன உடனே இந்த வியாதி குணமாயிடும். அம்மா தீராத வியாதிமா, எங்கேயோ போனோம், எங்களுக்கு அந்த வியாதி குணமாகல, உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த விபூதியை நீங்க கொடுத்தீங்க, எடுத்துட்டு போய் நான் தடவன, என்னுடைய வியாதி சரியாயிடுச்சு. நான் என்னங்க பண்ணணும் உங்களுக்கு? அம்மா உங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்பா அந்த கோபுரம் கட்டிட்டு இருக்கேன்ப்பா, அந்த கோபுரத்துக்கு இன்னைக்கு முழுசும் உன்னால முடிஞ்ச எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ செஞ்சுட்டு. இப்படி கட்டினார்கள் திருவண்ணாமலையில கோபுரம். இப்படி சாதாரண பொதுமக்களாகிய நாங்கள் ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் தான் ஒவ்வொரு கோவிலையும் தமிழகத்தில் கட்டியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த கோவில் எங்களுக்கு தானே சொந்தம். நீ யார் இங்க வந்து உட்காந்து நாடகம் பண்றது? இங்க வந்து உட்காந்து கடலுக்கு போய் தண்ணி எடுக்காத, அதை பண்ணாத. எங்க கடல், எங்கள் கோவில், எங்களோட திருத்தம் எவன் தடுப்பது? எவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது? நீ யார்? உனக்கு என்ன உரிமை இருக்கு என் கோயில வந்து உட்கார்ந்து இருக்கிறது? இன்றைக்கு அவருடைய அபகரிப்பு போய் நம்முடைய ஒவ்வொரு கோவிலும் உட்கார்ந்து கொண்டு அநியாயமா நாட்டம் பண்ணிட்டு இருக்கானா இல்லையா? அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அவனை அடிச்சு துரத்தணுமா இல்லையா? அவர்கள் அறநிலை அபகரிப்புத்துறை இந்து கோவிலை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கும் வரை இந்த தமிழக மண்ணில் இந்துக்கள் நாம் இரண்டாம் தர குடிமக்கள் தான். பழைய காலத்து கோயிலா ராஜாக்கள் கட்டின கோவில். இப்போ ஒருத்தருக்கு வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு அவருக்கு ஞானம் வருது. தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு முழுசா துறவற பாதையில போய் வர்ற மக்களுக்கு எல்லாம் விபூதி கொடுக்குறாரு, குங்குமம் கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் பண்றாரு. அவர்கிட்ட போகும்போது மக்களுடைய கஷ்டம் எல்லாம் தீங்குது. ஐயா ரொம்ப கஷ்டத்தோட உங்ககிட்ட வந்தோம் ஐயா, உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு கஷ்டம்லாம் தீர்ந்துருக்கு, உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும். அவர் என்ன பண்றாரு? எப்பா நான் இங்க ஒரு கோவில் கட்டலாம்னு நினைக்கிறேன், அம்பாளுக்கு ஒரு கோவில் கட்டுறேன், சிவனுக்கு ஒரு கோவில் கட்டுறேன், பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டுறேன். இப்படி பட்டா நிலம் முறையாக கலெக்டரிடம் அனுமதி வாங்கப்பட்ட கோவில் அப்படியே கட்டி எழுப்பப்படுற வரை பேசாம இருப்பாங்க. நல்லா எழுதி பக்தர்கள் நிறைய பேர் வந்து அந்த கோவிலுக்கு வருமானம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அறநிலையத்துறை நோட்டீஸ் கூட கொடுக்காது. இவன் பெரிய வெண்ணன். நீங்க ஒரு இடத்த ஆக்கிரமிச்சு வச்சிருந்தா கூட, ஒரு அரசு நிலத்தை ஒருத்த ஆக்கிரமிச்சு வச்சிருந்தா கூட அவனுக்கு 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் சட்டம். இந்த வெண்ணர் அறநிலையத்துறை, அறநிலை அபகரிப்புத்துறை, இவன் என்ன பண்ணுவான்? பெரிய இது மாதிரி இவன் லிஸ்ட்ல சேர்த்துருவான். நம்ம கோயில நமக்கே தெரியாது அவன் சேர்த்தாங்க. நமக்கு நோட்டீஸ் வராது, நமக்கு டைம் கொடுக்க மாட்டான். இந்த கோவிலை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்க மாட்டான். இவன் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பான், இதெல்லாம் அறநிலை கோயிலுடைய பட்டியல்கள், அந்த லிஸ்ட்ல சேர்த்துவான். அவன் சேர்த்த விஷயமும் நமக்கு தெரியாது. 30 வருஷம் கழிச்சு, சார் நான் 20 வருஷம் முன்னாடி உங்க கோயிலுக்கு சேர்த்துட்டேன் சார். எப்படா சேர்த்த? இந்த கோயிலுக்கு ஒரு 10 நிமிஷம் நீ செஞ்சிருப்பியாரா அப்படின்னு இங்க இருக்கிற பக்தர்கள்லாம் கேட்பாங்க. இந்த காட்டு மிராண்டித்தனத்தையும் இந்த காட்டு மிராண்டித்தனமான கேவலத்தையும் இன்னமும் இந்த நீதிமன்றங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறத அடிப்படை உரிமைக்கு எதிரான செயல், வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதிக்கு எதிரான செயல். பார்த்து வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கு. இதே அறநிலை அபகரிப்புத்துறையுடைய அக்கிரமங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் பல வழக்குகளை திட்டி இருக்கிறது, கொட்டி இருக்கிறது. இந்துக்கள் நாம் இங்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்துக்கள் நாம் இங்கு சொரணை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு நமக்கு சொரணை வருகிறதோ அன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த அவமானங்களில் இருந்து, நாம் சந்திக்கிற இந்த அடக்குமுறைகளில் இருந்து, நமக்கு எதிராக ஏவப்படுகிற இந்த வன்முறைகளில் இருந்து இந்துக்கள் தானே, இந்து தானே, தூக்கி போடு, இந்து கோயில் இடிச்சு தள்ளு, ஜேசிபி விட்டு அடி,
தூக்கிட்டு வர பெட்டிஷன். இந்த நிலையை நாம் என்றைக்கு மாற்றப் போகிறோம்? வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.